பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்திற்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிலிப்பியர் 4 அதிகாரம் 11 அடியேன் வாசிக்கிறேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமேன், ஹல்லேலூயா. எந்த நிலைமையில நான் இருந்தாலும் மனரம்யமா இருக்கிறேன் என்று பவுல் விதமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். மேல் வசனத்துல வாசிச்சோம் என்றா, என் குறைச்சலினால நான் மனரம்யமா இருக்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் மனரம்யமா இருக்கிறதுக்கு கற்றுக்கொண்டேன். அப்ப அதுக்கு முன்னாடி குறைச்சல் வரும்போது அவர் சோகமா ஆகுறாரு, நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருந்திருப்பாரு. ஆனா இப்போ அவர் சொல்றாரு, நான் கற்றுக்கொண்டேன். என்ன கற்றுக்கொண்டேன்னா, எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம மனரம்யமா இருக்க முடியும், நம்மளால இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பதையும் நான் கற்றுக்கொண்டேன். அதுக்கு கீழ் 12 வசனத்துல ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுத்தார்னா, தாழ்ந்திருக்கிறோம் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாகவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நேர்த்தியான வசனங்கள் இது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது தேவையான வசனங்கள். தாழ்ந்திருக்கிற எந்த இடத்துல தாழ்ந்திருக்கணுமோ அந்த இடத்துல தாழ்ந்திருக்க, அதே மாதிரி வாழ்ந்திருக்கவும், நல்ல ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தா நல்ல வாழ்ந்திருக்கவும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். ஒரு கிறிஸ்தவர்கள் என்றா ஒரே நிலையா, ஒரு சிலர் பார்த்தா எனக்கு இந்த விஷயம் பிடிக்கவே பிடிக்காது, ஆரம்ப நாட்கள்ல இருந்து சின்ன வயசு வரைக்கும் பிடிக்காதுன்னா அதை ஒதுக்கி வச்சிருவாங்க. எனக்கு கோபம் வந்தா இந்த கோபமாவே தான் இருப்பேன், நானு அந்த கோபத்தை என்னால மாற்றிக்கொள்ளவே முடியாது. இல்ல, நம்ம எல்லாவற்றிலையும் மனரம்யமாய் சீராய் கற்றுக்கொள்ள வேண்டும். சோ நம்ம கோபம் இருக்கிற இடத்துல இருந்து தாழ்ந்திருக்க வேண்டும். இல்ல, இந்த கோபத்தை விட்டு கொஞ்ச நாள் இப்படி இருக்கலாம், ஆண்டவர் நம்மளை போதித்து இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த தாழ்ந்த இடத்திற்கு கடந்து வர வேண்டும். ஒன்றும் இல்லாத நேரத்துல கூட ஓகே, இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு இருக்கிற நிலைமையில, தாழ்ந்திருக்கிற நிலைமையிலும் சமாதானத்துக்கு எதுவாய் வாழ்கிற பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. நீங்க திருப்தியாவும் இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறாரு, பட்டினியா இருக்கவும் கற்றுக் கொடுப்பார். சோ அதுக்குதான் கால சூழ்நிலையில பார்த்தாலே தெரியும், வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது, சோ குளிர்காலமும் இருக்கு. அதுக்கு தகுந்தாற் போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் எல்லா விதத்திலும் சந்தோஷமாவும் வைத்திருக்கிறார், துக்ககரமான நாட்களும் வைத்திருக்கிறார், சோர்ந்து போகிற நாட்களும் இருக்கிறது. சோ இப்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒவ்வொன்றாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் சந்தோஷமாவே இருப்பேன்னா அந்த வாழ்க்கை சரியா இருக்காது, சரியான உறவுகளா நம்மளால வாழ முடியாது. பாருங்க, ஒரு வீடு எடுத்தோம், ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளாகட்டும், அந்த வீட்டின் சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தல. ஒரு நாள் நல்ல மகிழ்ச்சி இருக்கும், ஒரு நாள் பார்த்தா அந்த வீட்டுல சண்டை இருக்கும், மறுநாள் பார்த்தா சமாதானமா இருக்கும், அடுத்த நாட்கள் பார்த்தா ஆண்டவர் வித்தியாசமாய் நடத்திருப்பார் அந்த வீட்டின் சூழ்நிலைகளை. ஒரே மாதிரியான ஒரு சூழ்நிலையில கர்த்தர் எதையுமே எந்த குடும்பத்தையும் வைக்கல. அது மாறி மாறி கால சூழ்நிலை மாதிரி மாறி மாறி வந்தாதான் நம்மனால கிறிஸ்துவுக்குள்ள நேர்த்தியா வளர முடியும், பரிசுத்தமாய் வளர முடியும், கர்த்தர் போதிக்கப்பட்ட அந்த போதனையில கரெக்டா வளர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, அந்த பிரச்சனை வரும்போதோ, சண்டை வரும்போதோ, கோபம் வரும்போதோ, எரிச்சல் வரும்போது வேணாம் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா, அப்ப அந்த சூழ்நிலையில நம்ம எல்லாத்தையும் தூக்கி போடும்போது மறுபடியும் ஒரு சூழ்நிலை வரும், எல்லாம் சமாதானமாகும் போது, அப்போ நமக்கு அந்த தூக்கி போட்டதுனால லாஸ், பெரிய லாஸ். சோ அதனால நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா சூழ்நிலையும் மனரம்யமா இருங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது, ஓகே, கர்த்தர் ஏதோ கத்து கொடுக்கிறார், அது எல்லாவற்றையும் நம்ம நேர்த்தியாய் கற்றுக்கொண்டு அமைதியுள்ள ஆவியோடு இது என்னதென்று நாம் நிதானிப்போம். பாருங்க, யோபு இது ஒரு பெரிய சாட்சி. அவர் அந்த யோபு புத்தகத்துல வாசிச்சோம் என்றால், அவருடைய துவக்கம் ரொம்ப செல்வந்தராய் வாழ்ந்தார். ஆனா அதுக்கு அடுத்த காரியங்களை பார்த்தா அவர் பிள்ளைகள் மரிக்கிறார்கள், சொத்து போகிறது, அவருடைய வீட்டின் காரியம் எல்லாம் போகிறது, மனைவியும் இழந்து போகிறாங்க. சோ இப்ப இந்த வேளையில அவர் நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்கும் போது நண்பர்கள்லாம் தேவையில்லாமலாம் பேசுவாங்க, நீ பாவம் செஞ்சிருப்பேன்னுட்டு. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போதும் அவர் அமைதியோடு இருக்கிறார். அந்த அமைதியின் காரியம் தான் அவர் கடைசியில இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்த்தது. அவங்க மனைவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்வார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அழகாய் தன்னை அர்ப்பணித்து அவர் ஒப்பு கொடுப்பார். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வேளையில கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், கர்த்தர் தான் எல்லாவற்றையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார், கர்த்தர் தான் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். இப்போ இருக்கிறது கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. சோ கர்த்தர் கொடுத்தது வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எடுக்கும் பொழுதும் அமைதியோடு இருப்போம். சோ ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த காரியத்தை ஆராயாம அப்படியே அமைதியா இருங்க. ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு போதிக்கிறார், அந்த போதனையை ஏற்றுக்கொள். கற்றுக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறதை பெற்றுக்கொள். சரி ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படி நான் நடக்கிறேன் என்று உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். பவுல் என்ன நீங்களே சொல்வீங்க, என்ன தெரியுமா சொல்வீங்க, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க இன்றைக்கு கற்றுக்கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இருந்த இடங்கள்ல நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இன்றைய வேத வசனத்தின்படி எந்த நிலைமையில இருந்தாலும், நீர் எந்த நிலைமையில என்னையும் என் பிள்ளைகளும் வைத்திருந்தாலும் நாங்கள் அதுல புலம்புவதாய் அல்ல, சமாதானத்தோடு ஆண்டவரே மனரம்யமா இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வேளையில அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா நாச மோசங்களையும் விலக்கி காத்துடலும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. சமாதானத்தை வீட்டுல ஆண்டவரே காத்துக்கொள்ள கிருபை தாங்க ராஜா. எந்த இடத்துல சமாதானம் இல்லையோ, எந்த இடத்துல குறைச்சல் இருக்கோ, அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிற. பலவீனங்க, வியாதிகள் எல்லாம் நீங்கி பூரண சுகம் உண்டாகட்டும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.